இப்போ வரும்போது பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல, கமலஹாசன் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாராம். அது புரியல, திடீர்னு அவர் எங்க வந்தாருன்னு தெரியல அரசியலுக்கு. அந்த கட்சியை தான் ரெட் ஜெயிண்ட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற புரட்சி இயக்கம் இதெல்லாம் என்னைக்கோ நீத்து போச்சு. உனக்கு சித்தாந்தம் கத்து கொடுத்த பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்ன மாதிரி ஆளுங்க தான். என்ன கம்யூனிஸ்டா? மார்க்ஸ் புக் வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறேன். ஏன் ஒருவேளை கம்யூனிஸ்டாவே இருந்துட்டா அதனால என்ன தப்பு? So which party you belong? The unemployed lot of India. நீ என்ன கம்யூனிஸ்டா? What if? கம்யூனிஸ்டா ஏன் சார் உங்களுக்கு அப்படி அஸ்தியில ஜுரம் வருது? கம்யூனிஸ்டா கலாட்டா பண்ணுவான், ஊரை கொடுத்துவான், அவ்வளவுதானே. சோவியத் யூனியன் இல்லனா கம்யூனிசமே இல்லன்னு அர்த்தம் இல்ல. அப்படியே அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ரோமியோ, இப்ப தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் லவ் பண்றது நிறுத்திடுங்க. பட் மிஸ்டர் ரைட், லவ் இஸ் a feeling. ஃபீலிங் கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடியே பல பேருக்கு அந்த ஃபீலிங் வந்தாச்சு. ஆனா கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதினாரு, ஒரு தத்துவம் மாத்தினாரு. இப்போ கமல் சார்லாம் வந்து அவர் வந்து ஒரு ஜீனியஸ், அவர் வந்து ஒரு கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கோபுரம். நாங்கள்லாம் அப்படி இல்லை, சும்மா அதில் வந்து ஒரு செங்கல் மாதிரி நான்